கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகள் யாவரையும் என் அருமை ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய எம்பெருமான் இயேசுவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நிகழ்விலே அன்பாக அழைக்கிறேன். இன்றைய நாளிலே கர்த்தர் நமக்கு ஒரு வார்த்தையை கொடுத்திருக்கிறார். சங்கீதம் 96 சங்கீதத்திலே 13 வசனத்தை நாம் வாசிக்க கேட்கப் போகிறோம். அவர் வருகிறார், அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார். அவர் பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயம் தீர்ப்பார். என கருமையான தேவ ஜனங்களே, அவர் வருகிறார். அவர் யார்? அவர்தான் அண்ட சராசரங்களை உருவாக்கின இயேசு கிறிஸ்து. அவர் நீதியோடும் நியாயத்தோடும் ஜனங்களை அவர் நியாயம் தீர்க்க வருகிறார். என கருமையான தேவச்சனமே, இது கடைசி காலமாக இருக்கிறபடினாலே இயேசுவின் வருகை மிக சமீபமாக இருக்கிறது. யோவான் ஸ்நானகன் அன்றைய நாளிலே சொன்னான் அல்லவா, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது. அவர் நீதியோடும் நியாயத்தோடும் உலகத்தை நியாயம் தீர்க்க அவர் வந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. என கருமையான தேவனுடைய ஜனங்களே, நீங்கள் மனம் மாற்றத்திலே காணப்பட வேண்டும். நீங்கள் நியாயத்தை செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். நீங்கள் சத்தியத்திலே நடக்கிற பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். சத்தியத்தை சொல்லும் பொழுது உங்களை மக்கள் சத்துருவாய் எண்ணினாலும் சரி, நீங்கள் சத்தியத்தை விடாதபடிக்கு அவர் வருகிறார் என்ற ஒரு செய்தியை அவர்களுக்கு நீங்கள் சொல்ல வேண்டும் பிரியமானவர்களே. ஏனென்றால் அது நம்மேல் விழுந்த கடமையாயிருக்கிறது. அவர் வருகிறார். அவர் பூமியை நியாயத்தோடும் நீதியோடும் அவர் நியாயம் தீர்க்க வருகிறார். அவர் பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் வழி நடத்துகிற தேவன். அந்த சத்தியம் யார்? அவர்தான் இயேசு கிறிஸ்து. அந்த சத்தியபரராகிய இயேசு கிறிஸ்து மத்திய ஆகாசத்திலே அவர் வரும்பொழுது அவரோடு கூட நாமும் காணப்பட வேண்டுமானால் நிச்சயமாய் இன்றைய நாளிலே நீங்கள் இயேசுவை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள். இது கடைசி காலம். இது கடைசி காலமாயிருக்கிறபடினாலே நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருடைய வசனத்திற்கு நீங்கள் நடுங்கும்படியாய் நாங்கள் உங்களை அன்பாய் பட்சமாய் கேட்கிறோம் பிரியமானவர்களே. இனி காலம் செல்லாது. அடுத்த வாரம் வருகிறேன் ஆலயத்திற்கு, அடுத்த மாதம் வருகிறேன் ஆலயத்திற்கு, எங்களுடைய வீட்டிலே என்ன சொல்லுவாங்களோ என்ற ஒரு பதட்டமான சூழ்நிலையா? அதையெல்லாம் நீங்கள் பார்க்காதிருங்கள். ஆபிரகாமை பாருங்கள். உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் வீட்டையும் மறந்து நான் காண்பிக்கும் தேசத்திற்கு நீ போ என்று சொன்னவுடனே ஆபிரகாம் கீழ்ப்படிந்து சென்றார் அல்லவா? ஓ ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ ஜனங்களே, அவர் வருகிறார். பிறகு ஆபிரகாமுக்கு என்ன நடந்தது? இந்த பூமியில் உள்ள ஆஸ்திகளை எல்லாம் விட அவருடைய ஆஸ்தி பூலோகம் தாங்கக்கூடாமல் ஒரு ஆஸ்தியை அவர் கொடுத்தார் அல்லவா? ஓ ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனங்களே, இது கடைசி காலம். மனம் திரும்புங்கள். உங்கள் பார்வையிலிருந்து நீங்கள் திரும்புங்கள். உங்கள் சிந்தனையிலிருந்து மனம் திரும்புங்கள். உங்கள் கரங்களில் பாவத்திலிருந்து மனம் திரும்புங்கள். கால்களில் செய்த பாவத்திற்காய் மனம் திரும்புங்கள். இருதயத்தில் செய்கிற பாவத்திற்காய் மனம் திரும்புங்கள். இது ரொம்ப கடைசி காலம் பிரியமானவர்களே. நடக்கிற நிகழ்ச்சிகளை எல்லாம் பார்க்கும் பொழுது நம்மை அச்சுறுத்தலாக இருக்கிறது அல்லவா? ஆம், இவைகளெல்லாம் நடக்க வேண்டியவைகளே. இவைகள் நடக்க வேண்டியவைகளே. இதை குறித்து நீங்கள் கவலைப்படாதிருங்கள்.
ஓ ஹல்லேலூயா! உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறவர் பரம இயேசு கிறிஸ்து. உங்களை கனப்படுத்தக்கூடியவர் பரம இயேசு கிறிஸ்து. உங்களுக்கு சமாதானத்தை கொடுத்தவர் இயேசு கிறிஸ்து. உங்கள் குடும்பத்திலே சந்தோஷத்தை கொடுத்தவர் இயேசு. உங்களுக்காய் இரத்தத்தை கொடுத்தவர் இயேசு. 3ஆம் நாள் உங்களுக்காய் பரமேறி பரலோகத்திலே சென்று நமக்காய் வேண்டுதல் செய்கிறவர் இயேசு கிறிஸ்து. இதை மறந்து விடாதீர்கள் பிரியமானவர்களே. இனி காலம் செல்லாது. இனி நாளை பார்த்து கொள்ளலாம், வேதத்தை நாளைக்கு வாசிக்கலாம் என்ற ஒரு நிபந்தனை உங்களுக்குள் வேண்டாம். இன்றே கடைசி நாள், இதுவே அனுக்கிரக காலம். இன்றைக்கே வேதத்தை எடுக்காதவர்கள் எடுத்து அதை வாசியுங்கள். உங்களுடைய சூழ்நிலை என்ன என்பது அதிலே காண்பிக்கப்படும். நீங்கள் எந்த நிலையிலே நின்று கொண்டிருக்கிறீர்கள் என்று அதிலே காண்பிக்கப்படும். பிரியமானவர்களே, நீங்கள் யார் என்பதை அதன் மூலமாய் நீங்கள் புரிந்து கொள்ளலாம். தெய்வ ஜனங்களே, இது கடைசி காலமாக இருக்கிறபடினாலே அவருடைய நியாய தீர்ப்பிலே நாம் கூனி குறுகி தலை கவிழ்ந்து, ஐயோ, இந்த கிறிஸ்தவர்கள் எவ்வளவெல்லாம் சொன்னார்களே, நாங்கள் கேட்க மாட்டோம் என்று சொன்னோமே, தலையை திருப்பி கொண்டு போனோமே, அவர்கள் அங்கே இருக்கிறார்கள் என்று நாங்கள் வேறு பாதையில் சென்றோமே என்று பதற்றமான சூழ்நிலை உங்களுக்கு வருவதற்கு முன்பாகவே இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள். மறந்திராதீங்க பிரியமானவர்களே, மறந்து போகாதீங்க. கடைசி காலம் உங்களுக்காகவும் உங்களுடைய குடும்பத்திற்காகவும் உங்களுடைய குடும்ப பிள்ளைகளுக்காகவும் இயேசு இரத்தத்தை கொடுத்திருக்கிறார். இதை கேட்கிற அன்பு உள்ளங்களே, தாயே, சகோதரியே, சகோதரனே, நீ எந்த பாதையிலே போய் கொண்டிருக்கிறாய்? மனம் திரும்பு, மனம் திரும்பு, மனம் திரும்பு. பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது. அவர் வரும்பொழுது, நியாய தீர்ப்பிலே வரும்பொழுது தலை குனிய வேண்டாம். யோசியுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வாதமாய் நடத்தட்டும். நீதிமான் என்று யாரை கண்டார்? யோபுவை. உத்தமனும் நீதிமானும் சன்மார்க்கனுமாகிய என் தாசனாகிய யோபுவின் மேல் கவனம் வைத்தாயோ என்று பிசாசுக்கு கர்த்தர் சவால் கொடுத்தார் அல்லவா? அப்படிப்பட்ட தேவ பிள்ளைகளாய் நாம் நடந்து கொள்ள கர்த்தர் நம்மை தகுதிப்படுத்துவாராக. ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, இந்த வேளைக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால தகப்பனே, இது கடைசி காலமாக இருக்கிறபடினால ஆண்டவரே, உம்முடைய வருகையிலே நாங்கள் கூனி குறுகி நிற்காதபடிக்கு உம்மையே, உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் ஆண்டவரே வாசிக்கிற பிள்ளைகளாய் எங்களை தகுதிப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தினால வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.